ஹலோ மக்களே, ராவணனின் அண்ணன் குபேரன் எப்படி செல்வத்தின் அதிபதியா மாறினாரு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இலங்கையை ஆண்டு வந்த குபேரன் செல்வ செழிப்பா மக்களுக்கு மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு வந்தாரு. ராவணன் கடும் தவம் இருந்து வரங்களை வாங்கி அந்த பலத்தோட குபேரன் கிட்ட மோதி அவரை தோக்கடிச்சு இலங்கையை கைப்பற்றிட்டாரு. நாட்டை இழந்த குபேரன் தவசையா சுத்திட்டு இருந்தாரு. அப்படியே சிவ வழிபாடும் செஞ்சுட்டு வந்தாரு. அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவங்க அப்பா அம்மா பொண்ணு பார்த்தாங்க. ஆனா அந்த பொண்ணு அவருக்கு பிடிக்கல. சிவன் கிட்ட வேண்டும் போது கூட நல்ல குணவதியாகவும் பேரழகு கொண்ட பொண்ணா வேணும்னு வேண்டியிருக்காரு. எங்கெங்கோ சுத்தின அவரு கடைசியா காசிக்கு வந்து முழு மனதா சிவத்தியானத்துல மூழ்கிட்டாரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 800 வருஷங்களா எந்த ஒரு கோரிக்கையும் இல்லாம தவம் இருந்ததா புராணங்கள் சொல்லுது. அந்த தவத்தை பார்த்து மெய் சிலிர்த்து போன சிவனும் உமாதேவியும் குபேரன் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம், உங்க அருளே போதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த உண்மையான பக்திக்காக அவர் இழந்த இலங்கைக்கு பதிலா அழகாபுரி பட்டினத்தை உருவாக்கி அதுக்கு அரசனாக்குனது மட்டும் இல்லாம உலகத்தின் நிதிகளை எல்லாம் சிவன் குபேரன் கிட்ட கொடுத்து பாத்துக்க சொல்லியிருக்காரு.